2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன. குறிப்பாக பாஜக தங்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஓராண்டிற்கு முன்பே அதிமுக கூட்டணியை முடிவு செய்துவிட்டனர். இதற்காக சில சமரசங்களையும் செய்ய வேண்டியிருந்தது. அதிமுகவிற்கு பெரும் குடைச்சலாக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டார். தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நைனா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். தமிழக பாஜக தலைவராக நைனா நாகேந்திரன் பதவியேற்றது முதல் பல்வேறு ஊர்களுக்கு தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் நைனா நாகேந்திரன் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் அளித்து கட்சி பணியாற்ற ஊக்கப்படுத்துகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் முதலில் கூட்டணி ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும். எனவே அதிமுகவுடன் நட்புடன் பழக்க வேண்டும். தலைவர்களுக்குள் மட்டுமல்லாமல் தொண்டர்களுக்குள்ளும் இணக்கம் ஏற்பட வேண்டும். அப்படி நடந்தால் மட்டுமே கூட்டணி அமைத்ததற்கான பலனை பெற முடியும். நைனா நாகேந்திரன் திராவிட அரசியல் பின்னணியில் இருந்து வந்தவர். மேலும் பிற கட்சிகளை அரவணைத்து செல்லும் போக்கு கொண்டவர். ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் அதிர வைக்கும் வகையில் நைனா நாகேந்திரன் பேச மாட்டார். அரசியல் நாகரிகத்துடன் விமர்சனங்களை முன்வைக்க கூடியவர். இவை அனைத்தும் மாநில தலைவர் பதவிக்கும் அதிமுக கூட்டணியுடன் இணக்கமாக செல்லவும் உதவிகரமாக இருக்கும் என்று டெல்லி தலைமை கருதியது. இந்த சூழலில் அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. இவர் தான் பங்கேற்கும் கூட்டங்கள், ஆலோசனைகள், செய்தியாளர்கள் சந்திப்புகளில் அதே பழைய டோனில் தான் அதிரடி காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு புறம் சாஃப்ட் தலைவர் நைனா நாகேந்திரன், மறுபுறம் அட்டாக் தலைவர் அண்ணாமலை என இருதுருவ அரசியலுக்குள் தமிழக பாஜக சிக்கி தவிக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. எப்படி பார்த்தாலும் மாநில தலைவர் சொல்வதை தான் அனைவரும் கேட்க வேண்டும். அதே சமயம் அண்ணாமலை தனக்கென்று தனி தொண்டர் பணியை உருவாக்கி வைத்திருக்கிறார். இவர் மீதான ஈர்ப்பால் இளைஞர்கள் பலர் பாஜகவில் இணைந்துள்ளனர். ஆதரவாக சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி களத்திலும் பேசி வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் அண்ணாமலை கட் அண்ட் ரைட்டாக அண்ணாமலை பேசும் சில விஷயங்கள் அதிமுக உடனான கூட்டணியில் விரிசல் விழ வைத்து விடுமோ என்ற கேள்வியை எழுப்புகிறது. கூட்டணியில் எந்த சேதாரமும் வந்துவிடக் கூடாது என்பதில் ஆரம்பம் முதல் உறுதியாக இருக்கும் நைனா நாகேந்திரன் சமூக வலைதளங்களில் கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். இது அண்ணாமலை ஆதரவாளர்கள் இடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது. வாரும் அமைத்து அரசியல் களத்தில் புதிய அணுகுமுறையை ஏற்படுத்தியவர் அண்ணாமலை என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் உள்ளது. அப்படி இருக்க நைனா நாகேந்திரன் சமூக வலைதளங்களில் அதிமுகவை தாக்க வேண்டாம் என்று கடிவாளம் போட்டது அண்ணாமலை ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதாம். இது ஒரு புறம் இருக்க கூட்டணி இப்போதுதான் உருவாக்கியிருக்கிறது. இரு தரப்பிலும் இணக்கமான சூழல் ஏற்பட வேண்டும். அதுவரை காத்திரமான எந்த கருத்தும் நம் பக்கமிருந்து வந்துவிடக் கூடாது. எனவே அண்ணாமலை சிறிது காலம் இது தொடர்பாக பேச வேண்டாம் என்றும் டெல்லி மேலிடத்திற்கு நைனா நாகேந்திரன் தரப்பு கோரிக்கை வைத்ததாக சொல்கிறார்கள். அதிமுக கூட்டணியை சுமூகமாக கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக நைனா நாகேந்திரன் வசம் ஒரு அசைன்மெண்ட் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் பாஜகவை தமிழகத்தில் வேறொன்று செய்ய வேண்டும். அண்ணாமலைக்கும் இது தொடர்பாக டெல்லியின் அறிவுறுத்தல் செல்லும். அவர் தற்போது சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டாராம். கட்சியின் முக்கிய ஆலோசனை கூட்டங்களுக்கு கூட செல்வதில்லை. ஒவ்வொரு பிரஸ் மீட்டிலும் சரவெடியை கொளுத்தி போடும் அண்ணாமலை பதவி போனவுடன் அமைதியாகி விட்டானே என்ற பேச்சும் எழுந்துள்ளது. அண்ணாமலையிலிருந்து நைனா நாகேந்திரனின் அணுகுமுறை முற்றிலும் வேறாக உள்ளது. ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களது யோசனைகள், கோரிக்கைகளை கேட்டுக்கொள்கிறார். கடந்த சில ஆண்டுகளாக கட்சியில் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளித்து அவர்கள் கட்சி பணியாற்ற ஊக்கமூட்டுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.